நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியை கடவுளுடைய நாமத்தில் உள்ளது. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினாலே இந்த புதிய மாதத்தை காணும்படி கிருபை பாராட்டின தேவனுக்கு முதலாவது நாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த 4 மாதங்களாய் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள் நம்மை கொண்டு வந்தாரே, நாம் முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி, நம்மை ஆசீர்வதிக்கும்படியா நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த பரிசுத்தமான இந்த மாதத்தினுடைய முதலாம் நாளுக்காய் நன்றி அப்பா. கடந்த 4 மாதங்களாய் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த மே மாதம் ஆண்டவரே முதலாம் தேதி காணும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காய் ஸ்தோத்திரம். எங்களில் ஒன்றுமில்லை, எல்லாமுடைய இரக்கம், உங்க தயவு, உங்க அன்பு ராஜா. ஆண்டவரே, கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது ராஜா சொன்னார். இந்த மாதத்தின் முதல் நாள்ல ஆண்டவரே, கர்த்தரை நாங்கள் தேடுகிறோம், கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தரை எங்கள் வலது பார்சத்துல ஆண்டவரை நாங்கள் வைக்கிறோம். நீர் எங்களை அசைக்கப்படாமல் நீர் பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீர். இதுதாமே ஆண்டவரே இந்த திருப்பணி ஆசீர்வதித்து தான் எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரை நாம் துதித்து மகிமைப்படுத்த நம்முடைய பாடல் புத்தகத்துல 354வது பாடலை அருள்நாதா நம்பி வந்தேன் நோக்க கடவேர் என்ற ஞான பாடலை நம்முடைய அன்புக்கு மதிப்புக்குரிய அன்பரசு சார் அவர்கள் பாடுவார்கள். அவர்களோடு இணைந்து நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும். Yeah.
இயேசுநாதா நம்பி வந்தேன் தவறாமலே. என்னை என்றும் தாங்கி நின்று காரோமே. கிறிஸ்துவுக்குள்ளாய் அன்பாய் நேசிக்கப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் ஆண்டவருக்குள்ளாக மிகவும் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டபடி கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் இந்த ஆண்டிலே 4 மாதங்களை முடித்து 5வது ஆண்டுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த புதிய மாதத்துல கர்த்தர் கொடுத்த வார்த்தையை ஜெபத்தோடு உங்க நடுவில் ஆவியானுடைய துணையோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அது அடங்கியிருக்கிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஒரு முறை சொல்லுகிறதே வேதத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். சில காரியத்தை ஆண்டவர் 2 முறை சொல்லுவார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. ஆனால் இந்த யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, ஏறக்குறைய 10 முறைக்கு மேலாக திரும்ப 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 இந்த வார்த்தை வருகிறது. நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள் என்பதாக. அப்படியானால் ஆண்டவர் இந்த அதிகாரத்துல பல முறை இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. 1ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் பார்க்கும்போது, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அபைட் இன் மீ. ஆண்டவரிலே நாம் நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அப்படி சொல்லிவிட்டுத்தான் ஆண்டவர் 2வதாக இந்த காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, வாக்குத்தத்தங்களை இப்படிப்பட்ட மாதத்தின் 1ஆம் நாள் அல்லது வருட ஆரம்பத்தின் நாள் அல்லது நம்முடைய பிறந்த நாள், திருமண நாள்ல நம்முடைய உள்ளம் ஏங்குகிறது. ஒரு வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைக்குமா, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்குமா என்று நாம் அதிகமாய் ஏங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறவர். அதைத்தான் நாம் என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டார். ஆகவே நம்ம எப்பொழுதும் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், அதுதான் அவருடைய சித்தம். ஆனால் சில ஆசீர்வாதங்கள், 2 வகையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஒன்று நிபந்தனை உள்ள ஒரு ஆசீர்வாதம், கண்டிஷனல் பிளெஸிங். 2வது அன்கண்டிஷனல் பிளெஸிங், நிபந்தனையற்ற ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருடைய சமூகத்துல ரட்சிப்பை நாம் பெறுவதற்கு நாம் ஒன்றும் செய்வது வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நோக்கி பார்த்தால் போதும், நம்ம பிரகாசம் அடைவோம், நம்ம ரட்சிக்கப்பட்டுருவோம். அவரை விசுவாசித்தால் போதும், நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நிபந்தனை இல்லாத சமாதானம் நாம் பெறுவதற்கு எந்த நிபந்தனையும் இல்லை. இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் போது அந்த சமாதான காரணர் நம் வாழ்க்கைக்குள் வரும்போது தானாக நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை. ஆனால் சில ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் சில நிபந்தனைகளை நமக்கு வைக்கிறார். பாருங்கள், ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதிக்கும் போது நிபந்தனை இல்லாமல் ஆசீர்வதித்தார்.
மனப்பூர்வமாய் ஈசாக்கை அங்கே ஆசீர்வதித்தார். ஆனால் ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கும் போது ஒரு நிபந்தனையை சொன்னார். நீ வேட்டையாடி எனக்கு கறி சமைத்து கொண்டு வா, நான் சாப்பிட்டு புசித்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, அதைத்தான் அங்கே யாக்கோபு தன் தாயினிடத்தில் சமைத்து கொண்டு போய் கொடுத்து ஏமாற்றி அங்கே ஆசீர்வாதத்தை அவன் வாங்கி கொள்ளுகிறதை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி நிபந்தனையோடு கூடிய ஆசீர்வாதங்கள் உண்டு, நிபந்தனை இல்லாமல் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களும் உண்டு. இங்கே நீங்கள் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், ஒரு கண்டிஷனை இங்கே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும், குறிப்பாக என் வார்த்தையில நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் நம்ம வெவ்வேறாக பிரிக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, வார்த்தையானவர் தான் மாம்சமாய் இந்த உலகிலே வந்து வெளிப்பட்டார். ஆகவே அவர் வார்த்தையான கடவுள். சங்கீதம் 107:20 வசனம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அவர்களை அழிவுக்கு அவர் தப்புவித்தார் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தருடைய வசனத்துல நமக்கு சுகமளிக்கிற வல்லமை உண்டு. அந்த வார்த்தையில நமக்கு ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு, விடுதலை உண்டு. அந்த அழிவிலிருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 138 சங்கீதத்துல தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தருடைய வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஏனென்றால் நீர் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், 2ஆம் வசனத்துல உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவர் கட்ட இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை அவர் மகிமைப்படுத்துகிற சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். ஆகவே தான் வானமும் பூமியும் கூட ஒளிந்து போய்விடும், அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளியாது. அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிற மக்களாக அநேகர் இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தை கேட்காமல், ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்காமல், ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்காமல் இன்னைக்கு மறந்து போகிறார். வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அதை தியானிக்கிற மனுஷனே பாக்கியவான் என்று சொல். அவன்தான் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான். அவன்தான் பருவ காலத்தை தன் கனியை கொடுக்கிற இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தையில சங்கீதம் 1வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம திரும்ப வேண்டும். பேக் டு த பைபிள். வசனத்துக்கு திரும்பும் போது, வார்த்தையானவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போது, அந்த வார்த்தை நம்மளே கிரியை செய்து வலிமையான காரியங்களை, மகிமையான காரியங்களை ஆண்டவர் நம் வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படியானால் அவரையும் அவருடைய வார்த்தைக்கும் இன்னைக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், முதல்ல ஆண்டவர் தம்முடைய சீடர்களை, சீமோன் பேதுருவை வந்து சந்திக்கிறார். இரவெல்லாம் அவர்கள் வலை வீசி ஒன்றும் அகப்படாமல் காலையில அவங்க வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே தான் இயேசு ஆண்டவர் சீமோன் பேதுருவை சந்திக்கிறார். உன் படகை எனக்கு தருகிறாயா என்று கேட்கிறார். சீமோன் சொல்ல, தாராளமாய் தருகிறேன் ஆண்டவரே. அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வலையை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் சீமோன் பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே,
ராவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் எங்களுக்கு அகப்படவில்லை. ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அந்த கடலின் ஆழத்துக்கு போய் வலையை போடுகிறார்கள். வலை கிழியத்தக்கதாக திரளான மீன்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்படியானால் அவருடைய வார்த்தையின்படி நம்ம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில திரளான ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். முதல்ல கானாவூர் திருமணத்துக்கு இயேசு ஆண்டவரும் அவருடைய சீஷரும் அழைக்கப்பட்டிருக்கிறார். அங்கே திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது. அப்போது மரியாள் அந்த சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று மரியாள் அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அவருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நம்ம செய்யும் போது நிச்சயமாகவே நம்ம வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்கள். இந்த புதிய மாதத்துல என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா? என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்காதா? என் கண்ணீர் துடைக்கப்படாதா? என் குடும்பம், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு இன்னும் உயர்த்தப்படாதா என்றெல்லாம் பல அங்கலாய்ப்புகளுக்கு மத்தியில நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் பக்கம் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். முதல்ல இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்த சவுல் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தாரே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாரே. ஆகவே தீர்க்கதரிசி வந்து சொன்னார், நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் கர்த்தரும் உன்னை ராஜாவா இல்லாதபடி புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்லி சொன்னார். அவன் மேல ஒரு பெரிய நியாய தீர்ப்பு அங்கே வந்தது. அன்புக்குரியவர்களே, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் தான் உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தரின் வார்த்தைக்கு எப்போதும் செவி கொடுக்கிற மக்களாய், கர்த்தரின் வார்த்தைக்கு எப்போதும் நம்ம பயந்து நடக்கிற மக்களாய், அவருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கிற மக்களாய் இன்றைக்கு நாம் காணப்பட வேண்டும். அப்போது ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். அப்போது என்ன ஆசீர்வாதம் நமக்கு? பிளஸிங் என்னன்னா, நீ கேட்டுக்கொள்வது எதுவோ, வாட் எவர் யூ ஆஸ்க், நீ எதை கேட்டாலும் ஆண்டவர் சார் என் நாமத்தினாலே கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னும் நீங்கள் என் நாமத்தினாலே எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, கேட்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆஸ்க் இட் வில் பி given to you என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்ம இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி நம்முடைய தேவைகளை நாம் கேட்க வேண்டும். அப்போ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்கும் போது நிச்சயமாகவே நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும், அது நமக்கு அருளப்படும். சந்தேகம் இல்லாமல் ஆண்டவர் சமூகத்துல நம்ம கீழ்ப்படிந்து காத்திருக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அன்புக்குரியவர்களே, வேதத்திலே யாரெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் விட்டு பாரத்தோடு போராடி கேட்டார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். யாக்கோபு இரவெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல போராடி கேட்ட பொழுது ஆண்டவர் அந்த யாக்கோபை ஆசீர்வதித்து இஸ்ரவேலாக ஆண்டவர் மாற்றவில்லையா? அப்படி தேவ சமூகத்துல போராடி கேட்கிறவர்களை ஆனால் ஆண்டவர் சன்னிதானத்துல வந்து கண்ணீர் விட்டு அழுதாலே, கண்ணீர் விட்டு ஜெபித்து கேட்ட போது கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து ஒரு மகிமையான ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியை கர்த்தர் அன்னாளுக்கு கொடுக்கவில்லையா? கடவுளுடைய சமூகத்துல வந்து நாம் கேட்கும் போது, பழைய ஏற்பாட்டு காலத்திலே யாப்பேஸ் தன் தாயை அவனை பெற்றெடுக்கும் போதே துக்கத்திலே பெற்றெடுத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் துக்கத்தின் மகன். அவன் பிறக்கும் போது இருந்த துக்கமும் துயரமும் அவனுடைய வாழ்க்கையை வாட்டி வதைத்தது. ஆனால் ஒரு நாள் அவன் இஸ்ரவேலின் தேவனிடத்துல வந்து விண்ணப்பம் பண்ணினான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும் என்று.
உம்முடைய கரம் என் மேல் இருக்கட்டும் என்று ஜெபித்த, என்னோடு இருக்கட்டும். தீங்குக்கு என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தருளும் என்று ஜெபித்தான். அவன் வேண்டிக் கொண்டது தேவன் அவனுக்கு அப்படியே அருளினார். அவன் சகோதரருக்குள்ளே அவன் கனம் பெற்றவனாய் ஆண்டவர் மிகவும் அவனை ஆசீர்வதித்து அவன் எல்லைகளை எல்லாம் பெரிதாக்கினார். அன்புக்குரியவர்களே, இன்னும் எப்தா தேவ சன்னிதானத்துல வந்து தன் காரியங்களை எல்லாம் கர்த்தரிடத்துல அவன் பேசினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஒரு பரஸ்திரியினுடைய மகன், அற்பமாய் எண்ணப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சொந்த தகப்பன் வீட்டிலே இஸ்ரவேலின் மூப்பராலே சொந்த தேசத்திலே அவன் துரத்தப்பட்டு அவன் தோப் தேசத்துல போய் அங்கே குடியிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்து அவன் எல்லாவற்றையும் பேசினான் என்று. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் எப்தாவினுடைய அந்த ஜெபத்தை கேட்டார். எந்த தேசத்துல எந்த இடத்துல அவர் அவமானப்பட்டாரோ அதே இடத்துல கர்த்தர் எப்தாவை கொண்டு வந்து அவர்களை மீட்டு ரட்சிக்கும்படியாய் ஒரு மிகப்பெரிய நியாயாதிபதியாய் அவர்கள் சேனைகளின் தலைவனாய் கர்த்தர் அதே இடத்துல அவரை உயர்த்தி வைக்கிறார். எந்த இடத்துல அவமானப்பட்டு அவரை துரத்தினார்களோ அதே மக்கள் அவரை தலைவனாக நியாயாதிபதியாக ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நியாயாதிபதியாய் அங்கே எப்தா திகழுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்துல போய் சொல்லுவோம். நம்முடைய குடும்ப பாரங்கள் கஷ்டங்களை கர்த்தரிடத்துல போய் அவர் மேல் நம் பாரங்களை நாம் வைக்கும்போது, அவரிடத்துல நாம் கேட்கும்போது, ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். வேதத்துல இப்படி பலர் தேவனிடத்துல கேட்டு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாமும் கூட நம்முடைய ஜெப நேரத்தை அதிகப்படுத்துவோம். காலையில இந்த குவைட் டைம் என்று சொல்லுவார்களே, வேதத்தை வாசித்து அதை தியானித்து தேவனோடு கூட உறவாடுவோம், தேவனோடு ஒப்புரவாகுவோம். ஜெபத்துல நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம். வேதம் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நாம் பேச அவர் பேச இப்படி ஆண்டவரோடு கூட நம்ம ஐக்கியம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். அது தேவனுக்கு மிகவும் பிரியமானதாய் இருக்கிறது. ஆகவே அநேகருடைய வாழ்க்கையில என்ன சொல்லுகிற, நான் ஜெபித்தேன், ஆனால் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை. நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆனா இன்னும் காலதாமதமாகத்தான் இருக்கிறது. ஆகவே நான் சோர்ந்து போனேன், எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்று இன்னைக்கு பல சூழ்நிலையில அவர்கள் தளர்ந்து போகிறார்கள். அன்பானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் வாக்கு மாறாதவராய் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆகவே இவ்வளவு காலம் நீங்கள் ஜெபித்தும் பதில் வரவில்லையா? இவ்வளவு காலம் நீங்கள் கேட்டும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களா? இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அவரிலும் அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்துல வேதம் வாசித்து ஜெபிக்க தீர்மானம் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு நாளுக்கு ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்ய பிள்ளைகளுக்கு போதியுங்கள். இந்த வேத வசனம் அந்த உங்களுடைய பிள்ளைகளை நித்திய பாதையில வழி நடத்தும். இந்த வேத வார்த்தை அவர்களை திசை கெட்டு போகாமல் பாதுகாக்கும். நித்திய சமாதானத்தின் வழியில இந்த வேத வார்த்தை நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நடத்தும் என்பதில் ஒரு சந்தேகமே இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை ஒரு சின்ன கண்டிஷன், ஆண்டவருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்கும் போது பிளஸிங் என்னன்னா, கேட்டுக்கொள்வது எதுவோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு அதன்படி நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ண, மே மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்தி கண்மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வாதமான மாதத்தின் முதலாம் நாளுக்காக நன்றி அப்பா. நீர் கொடுத்த அருமையான வாக்கு தத்துவத்துக்காய் நன்றி. ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் என்று சொன்னீரேன். ஆமாண்டவரே,
நாங்கள் அநேக நேரங்கள்ல உம்மையும் உம்முடைய வார்த்தைகளையும் நாங்கள் மறந்து போகிறோம். ஆண்டவரே, வேதத்துக்கு ஆண்டவரே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காத மக்களாய் ஆண்டவரே உலக காரியத்துக்கு ஆண்டவரே நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, மறுபடியுமாய் வசனத்துக்கு ஆண்டவரை நாங்கள் திரும்ப வேண்டியவர்களாய், உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற மக்களாய் காணப்படும் போது, உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்கும் போது ஆண்டவரை நீர் எங்களை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை படி செய்யும் போது பேதுருவனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தது போல திரளான ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில நீர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் ராஜா. ஆமா ஆண்டவரே, கேட்டுக்கொள்வது எதுவோ என்று சொன்னீரே. ஆண்டவர் யாக்கோபை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கவில்லையா? யாப்பேசை ஆசீர்வதிக்கவில்லையா? அன்னாளை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கவில்லையா ராஜா? யாரெல்லாம் எப்தாவை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை அவர்களுக்கு தலைவனாய் ஆண்டவரை உயர்த்தி கனப்படுத்தவில்லையா? உம்மிடத்துல கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கு ஆண்டவரே நீர் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். இந்த புதிய மாதத்துல இந்த வாக்கு தத்துவத்துக்காக காத்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆண்டவரே அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவருடைய வேலைகள் வருமானங்களை நீர் ஆசீர்வதியும். குறிப்பாய் வெளி தேசத்தில் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பாதுகாப்பின் சமூகம் ஆண்டவரே அவர்களோடு அவருடைய பிரயாணங்களில் எல்லாம் ஆண்டவரே உங்க சமூகம் தாங்கி இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் யார் யாருக்காக ஜெபிக்க கடமை, ஒவ்வொருவருக்கு வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் கஷ்டங்கள் தீராதா, குடும்ப பிரச்சனை மாறாதா என்று கதறுகிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறார் ராஜா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதங்களை உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும், உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை அழிவில் இருந்து நீர் காப்பாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாய் எங்களுடைய கண்காடியான் மேல்நிலை ஆண்டவரே பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியை திருமதி ஐரின் ஸ்டான்லி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் இந்த நாள்ல ஒரு புதிய ஆண்டை ஆண்டவரே பிறந்த நாளை காணும்படியான ஒரு பாக்கியத்தை நீர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். டீச்சருக்காக, அன்பு கணவர் விக்டர் தன்ராஜ் அவர்களுக்காக, பிள்ளைகள் ஆண்டவரே மருமக்கள்கள் பேர பிள்ளைகள் எல்லாருக்காக உங்க சமூகத்துல வரும் வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டி பாதைகளை நெய்யாய் பொழிய செய்கிற தேவன். ஆமாண்டவரே, இந்த புது ஆண்டு அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் அவருடைய பாத்திரங்கள் நிரம்பி வெளியேற்றும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடரும். நீர் அவளுக்கு ஜீவனா பலனா தீர்க்காயுசாய் இருந்து அவங்களை நீர் அவன் சந்ததிகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபி தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரை, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். துதிகன மகிமை ஒருவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராய் இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியத்தில் பாதை நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் தங்கியிருந்து கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.